இருந்தாலும் கூட மான்குட்டிக்குரிய சிறப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்துவிட்டது உள்ளே இருக்கின்றது. நீங்க அன்பா ஆதரவாக வாருங்கள் வேடுவரே என்று இந்த பிஞ்சு உள்ள படைத்த வரவேற்கும் பொழுது சந்தோஷம் அடைந்தேன். ஆகையாலே நான் வந்திருக்கும் நோக்கம் இன்று நிச்சயமாக சரியாக நடைபெறும் என்று நினைத்துக் கொண்டு நான் சாகரம் தன்னை சார்ந்தார் அனுமதி கேட்கின்ற குறைகடல் விருப்பதுண்டு குழந்தைகள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால் நலமென்றே கொள்வதால் கவிழ்வரோ பெரியோர் கூட்டம் சொன்னாங்க. சலந்தார வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் அப்படின்னா ஒரு சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது சமுத்திரம் சொல்லாதான் நீ சாக்கடை நீர் என்னுடன் சேருவதற்கு தகுதி இல்லவென்று சொல்லாதான் அதுவும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்மாம். அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் ஞானிகள் மேடையில் இருக்கும்போது சிற்றறிவு படுத்தவன் சிறியவனியாளர் வந்தால் சிற்றறிவு படுத்தவன் என்று யாரும் ஏக வசனம் பேச மாட்டார்களாம். அவரும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்வார்களாம். அது மாதிரி பசுபதி பாசம் அணிசக்கூடிய முப்பட்டை நான் அணிந்திருக்கிறேன். தாங்களும் பசுபதி பாசம் அணிசக்கூடிய முப்பட்டை அணிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்க எங்களோட இடத்திற்கு மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க. இது என்ன இடம் தெரியுமா? குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? மான் வாழாது உங்களுக்கு தெரியும். ஒரு விரட்ட பொழுது மிரண்டு ஓடி வந்து விழுந்து. ஆனா தெரிஞ்சிருந்தீங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? இருக்கின்றதுக்காக அதாவது மிரண்டு ஓடி வந்து உள்ளே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். எப்பறம் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுரை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க யாரு எங்க இருக்கணும் அப்படின்னு விசாரிக்கணுமா இல்லையா? அப்ப விசாரிக்கவா? விசாரிக்கலாமே. விசாரிக்கவா? விசாரிக்கணும். பேசி பேசத்தான் பேச்சுக்கு சிறப்பு.
கருவாச்சியா? இந்த கருவாச்சி காவல் வச்சு என்னவா நாடகம் பண்ணிருக்க? கருவாச்சி இந்தம்மா என்ன பார்த்தா உங்களுக்கு கருவாச்சி மாதிரி இருக்கா? ஏய், ஏய், என்ன? இந்த கருவாச்சி காத்த காவல் கருவாச்சி காத்த காவல் புலி கம்பு கூட மெய்யறையே. இது குறிஞ்சி நிலத்தோட்டம் இது குறிஞ்சி நிலத்தோட்டம். அம்மா குறிஞ்சி நிலத்தோட்டம் ஆமா, குறிஞ்சி நிலத்தோட்டம். தொண்டை நாட்டு கூட்டம். குறிஞ்சி தொண்டை நாட்டு கூட்டம். அம்மா இன்னைக்கு ஒரு மூக்குறிஞ்சி தொண்டை நாட்டு கூட்டம். ஆமாங்க ஏன்னா தபக்குறிஞ்சி நபக்குறிஞ்சி தபோதவன குறிஞ்சினா 3 குறிஞ்சி முக்குறிஞ்சி இது குறிஞ்சி தோட்டம் அம்மா கொங்கு நாட்டு கூட்டம் கொங்கு நாட்டு கூட்டம். அம்மா இன்னமா புரியவில்லை எல்லவோ புரியவில்லை. இன்னுமா புரியவில்லை கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே தங்கச்சிலையே கொங்கு நாடு அம்மா கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே முக்கியவர் புகழ்மை எந்தனிலையே முக்கியவர் புகழ்மை எந்தனிலையே கொங்கு நாட்டு அம்மா கொங்கு நாட்டு சங்கரமே தங்கத்திலே என் தங்கத்திலே. ஏதோ பேசிட்டு இருக்காளே யாரு இந்த மாதிரி யாரு? ஏய், நம்மளுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. ஏதோ பாவம் காலங்காட்டால வந்து ஏதோ பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு இருக்காரு. ஆள் மட்டும் போ பாய்ச்சோம்னா அதுக்கிட்ட என்ன கேக்குன்னு அவர் தான் என்ன கேட்பாரு. முதல்ல பேசிக்கங்க, அன்பா ஆதரவா வாசம் நல்லா பேசிக்கங்க. அம்மா வழிநாயகம் இப்படி வாங்க. இது என்ன நேரம்? பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் ஆமா, வந்திருக்கிறது நம்ம இனத்தவர். நம்ம இனம். ம், சரியா? நீங்க இந்த இடத்தின் தலைவி. நம்ம இடத்துக்கு அவர் வந்துட்டு அது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வெறுங்கையோட அனுப்பலாமா? உள்ள தேனும் தரமாவும் பிசைஞ்சு 4 உருண்டை வச்சிருக்கேன். ஏற்கனவே தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு. இதையும் சாப்பிட்டு தூங்குறதா? நான் சொல்றேன் கேளுமா. என்ன செய்யலாம்? அவர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி கெட்டி ஆதாரமா தண்ணி ஆதாரமா? ஏமா அவர் என்ன கேட்டாரு? மான் தானே கேட்டாரு. மான் தானே கேட்டாரு. ஆமா, உள்ள ஊரிய போய் ஒரு 60 வயசுல ஒரு மானு கேட்டாரு. ஐ, அதை குடுத்து விடுப்பான். 60 வயசு மான் ஓகேவா? 60 வயது மான்குட்டியை படிப்பானே பாக்குறேன் யாரா? வேடுவரே 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 60 வயசு வரைக்கும் மான் இருக்குமா? முதல்ல அவன் சொல்றானே நீங்க நம்பலாமா? அதை பிடிப்பதற்காக சரி, ஏங்க வேடுவரே நான் கேட்கிறேன். மானு கிடைக்க 20 வருஷம் தான். இல்ல உங்களுக்கு பெட்ரு மாசம் லைட்டே தான் வேணுமா? அப்படி என்று கிடையாதுங்க இன்னைக்குள்ள ஊரான ஊருக்குள்ள உள்ள போல ஊரோட ஊருக்குள்ள உள்ள போல ஒரு வேலை. ஊரான ஊருக்குள்ள ஊரோட ஊருக்குள்ள ஊரோட ஊருக்குள்ள உள்ள கெட்ட ஒரு வேலை. ஊரான ஊரோட ஊருக்குள்ள உள்ள போல ஒரு வேலை. ஊரோட ஊரான ஊருக்குள்ள உள்ள போய் யாருமே என்னமா காட்டி விட்டா எப்பேற்பட்ட மான்குட்டி என்ன நெளிவாக்க ஆசை நெளிவாக்க வந்தா நெளிவாக்காம இங்கேயே கீதத்தை போய் விடுதிய அப்புறம் எதுக்கு அம்மாவோட பாவம் தரப்பக்கூடாது. எவ்வளவு ஆசையம் எவ்வளவு வாசமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெருமை பொறுத்த நேரத்தில் மானை பிடிக்க வேண்டும் அப்படின்றக்காக வாராயோ வெண்ணிலாவே. எப்பதான் என்ன நினைப்புல இருக்கு? எப்ப ஆடல? நீங்க போய் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆடும்போது
போதாத அடியளக்குல ஆடலக்கிறியே என்ன சொல்லுமையா இருக்குது ஏன்னா
பெண்மணியே அன்று ஒரு நாள் அத்தங்க ஓரத்திலே அங்கே வந்த உருவமா அழகழக அழகி பழகழக வருவமா அத்தங்கள் ஓரத்திலே அங்கே வந்த உருவமா அழகழக அழகி பழகழக வருவமா நெற்றிரவு வந்தவளா இருந்த இன்பம் வந்தவளா இருந்த இன்பம் வந்தவளா நெற்றிரவு வந்தவளா இருந்த இன்பம் வந்தவளா அவளா இவளா என்று நினைப்பதென்ன மனசுலே அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து இருப்பதென்ன மனசுலே கிளிப்புள்ள கிளிப்புள்ள பச்சை கிளிப்புள்ள கண்ணல்ல கண்ணல்ல கலங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னங்கள் என்ன விளக்குது என்னங்கள் எங்க பறக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கு வருவது காரி குண்டுமல்லி கோவையில் குளிக்கு வருவது காரி குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கிறோம் யாரே குங்குமணி பூவைக்கு மட்டும் முத்தம் தந்தவளா காது பேச வந்தவள் வந்தவளா காதல் பேச வந்தவளா கட்டி முத்தம் வந்தவளா காது பேச வந்தவளா எட்டியத்தில் நின்று கேட்டு இருப்பதென்ன மனசிலே அங்கே நின்று பார்த்து பார்த்து இருப்பதென்ன மனசிலே கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே அதனடன கண்ணல்ல கண்ணல்ல கலங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னங்கள் என்ன நினைக்குது என்ன உன் பிரச்சனை ஒரு நிமிஷம் ஒத்தாச்சு பேச வரையா நீ என்ன புண்ணியம் நீயே ஆரம்பிச்சிட்டியாப்ப சரி விடு சாமி என்ன அந்த சிவகாமி மகனிடம் சொல்லி சொல்லடே சேரும் நாள் பார்த்து சொல்லி வேறு எவரோடும் நான் பேச மாட்டேனே வேலனில்லாமல் கோவையேறி அந்த சிவமான மகனிடம் சேரி சொல்லிடே சேருவாய் பார்த்து சொல்லி கண்கள் சரவணம் சூரியமாலை சேரும் நாள் பார்க்க அப்பா ஆஹா தெய்வமே காலையில வந்திருக்கீங்களே என் தெய்வமே போயிட்டு மத்தியானம் வருவா இந்த மத்தியானம் வெயிலா இருக்கும் பரவாயில்ல வந்தது சரி தெய்வமே முருகன் ஊரையே சாமி பிடிக்கிறது இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் நல்லா காக்கிறேனப்பா விவசாயம்லாம் நல்லா விளையணும் கிளமேடு தலைமையோடு ரெண்டு காக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மழை எப்போ பெய்யும்னு சொல்லுப்பா பெய்யும்டா அது எப்ப பெய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா பெய்யும்டா எப்பன்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியா இருப்போம் மேகம் கூடுதலையும் பெய்யும்டா சாமி சொன்னா சரியா தான் இருக்கு ஆமா உனக்கு எது வேணா கேட்டு வாங்கிக்க எனக்கு ஒண்ணு வேணாம்டா கேட்காம கொடுத்தாங்களோ சரி சரி ஏப்பா சில நாளைக்கு வேணுங்கிற சில நாளைக்கு வேண்டாங்கிற ஏன் சாமி
உன்னை கேட்க சொன்னாங்களா? சரி சரி ஆமா இங்க இருக்கிறதெல்லாம் யாருன்னு தெரியுதா? எல்லாம் ஏமாட்டு குஞ்சா? இதெல்லாம் உங்களோட குஞ்சுனா உங்க குஞ்சு இங்க வாடகைக்கு போயிருக்கா. சரி 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 ஆமா இந்த பொண்ணு மாப்பிள்ள பொறுத்தேன் அப்படி சேர்ந்து நிக்க சொல்லப்பா. பொண்ணு மாப்பிள்ள அடடா என்னோட அலர்வலுக்கு தண்ணி வச்சிடணும்னாட்டா. சாமி உன் பிள்ளை சோடி பொறுத்தான். சொல்லுப்பா 121 பொறுத்து இருக்கிறான். இந்த ஜாதகக்காரன் இப்படி ஒரு பொருத்தம் சொன்னது சாமி சொன்னா சரியா தான் இருக்கு. ஆமா பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தெய்வமே தலைப்பிள்ளை சாமியை சோதிச்சு பாக்குறியா? இல்லப்பா உன்னைய சோதிக்க முடியுமா? எங்களை காப்பாத்துல நீதான் தெய்வம். சொல்லுப்பா பிறந்தா ஆம்பளை பிள்ளை தப்புனா பொம்பளை பிள்ளை கூட. சாமி சொன்னா சரியா தான் இருக்கு. ஆமா வந்திருக்கீங்களே உங்க பேர் என்ன? நான் தானப்பா. காளியாத்தாவா மாரியாத்தாவா ஐயனாரா கருப்பசாமியா இல்ல அடே வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லாம நான் தான் வந்திருக்கேன் நிரூபிச்சிட்டிய தெய்வமே. யாரு சொல்றா பாப்பா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் வந்திருக்க யாருன்னு. சொல்றா நொண்டி கருப்பு தானே? நொண்டி கருப்புல நீனே சொல்லு உன் பேர் என்ன? தெரியல நாங்களே சொல்லு. நான் தானா? நான் தானே யாரு? உங்களோட தான் வண்டியில வந்த அப்புறம் நக்கல் சொல்லி கேள்வி சொல்லி வேலை கொடுத்துருப்பா. நம்மளோட வந்து வர போய்கிட்டு சரி பரவாயில்ல. நகைச்சுவையும் சிரிப்பும் சிந்தனையூட்டும் ஏன்னா புன்னகை மனசுல வர வேண்டும் அப்படின்றக்காக நாம் உன்னைய திருமணம் முடித்து உலக மக்களாம் ஆட்கொள்ள வேண்டும் நன்மை அடைய வேண்டும் என்றக்காக நாம் வீட்டுக்காரர் எது வேணா கேளு வரம் தர வேண்டும் சுவாமி. கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. மச்சாக்கா முடிய மச்சான் உரிமை சொல்ல சொல்ல கொடுக்க மாட்டோம்னு நீ கேளுங்கிற யார்கிட்ட கேட்கிற? உனக்கு என்ன வர வேண்டும் சொல்லுவேன். இல்ல இடம் மிரட்டி வாங்கி ஒரு பயமுறுத்துறீங்க. சுவாமி வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? என்ன இப்படி அண்ணன் ரெவடி கையில வச்சுக்கிட்டு என்னடா முருகன் கையில வேல் வச்சிருக்காரு அவருக்கு யாவும் இல்ல பயமுறுத்தி கல்யாணம் பண்ண உலக மக்கள் எல்லாம் உனக்கு என்ன சுவாமி இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் உலக மக்கள் என்ன செய்யணும்? தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. நீலாம் பேசுறீங்க அப்பா முருகனே நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்டா என்னமா வர கேக்குறீங்க? என்னங்க பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? முருகன்ட்ட போய் இன்று முதல் வள்ளி தேவயானை அது சரி இன்று முதல் வள்ளி தேவயானை சமயக்கார சுப்பிரமணியன் கூப்பிடுவாங்க. எப்ப நின்ற தொழிலே சிவசிவா சரி அன்னை இவ்வளவு ஒரு ஆளு இவ்வளவு ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க முதல் ஒரு தீர்க்கல்ல தேவையான கோபக்கார குடும்பமா இருக்கு. காரியம் பெருசா பெரிய பெருசா காரியம் தான் எனக்கு வேண்டும். காரியம் செய்யும் நல்ல காரியம் நடக்கணும்ன்றக்காக அம்மா வள்ளி நாயகமே ஒரு தீர்க்கின்றால் தேவையானை அவள் கிரியாசக்தி மலைபோல் இருக்கின்றார். மூத்த தங்கச்சி என்ன அப்படி சொல்றீங்க? மூத்த ஆரம் சரி இவ்வளவுதானே. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க இன்று முதல் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் வள்ளி தெய்வ யானையை சமேத சுப்பிரமணியன் அழைப்பார்கள். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நாடு தங்கமே வாழ வாழ பட்டி கரைக வேணும் ஆள் போல பொங்க வேணும். பட்டி கரைக வேணும் ஆள் போல பொங்க வேணும். ஊராக எல்லோருமே நாடு தங்கமே அறிவறியா வாழ வேணும். ஜய மங்கள
கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து ஒலிபெருக்கி மிகச்சிறப்பாக அமைத்து கொடுத்த காவியா ஆடியோஸ் நிறுவனத்தார்கள் உரிமையாளர் மற்றும் அதன் ஆபரேட்டர்கள் அன்பு தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்து நாடகத்தினை தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவு செய்து எங்களது மதுரை ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் சேனல் உரிமையாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் தெய்வம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் கூறி எங்களுடைய இறைப்பணியை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி கலந்த வணக்கம்.